மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று நாம் திருக்குறளில் மழை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அறத்துப்பாலில் 2 பதிவுகள், பொருட்பாலில் 2 பதிவுகள் என்று மழை, அது தொடர்பான அது தங்கி இருக்கக்கூடிய கிணறு, குளம், புனல், கடல் இவைகளை பற்றி பார்த்து விட்டு வந்தோம். காமத்துப்பாலிலும் புனல், கடல், இப்படி நீர், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் இதனை இயல்பு, தன்மை என்று இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரடியாக தண்ணீர் என்று குறள்களிலே வந்தால் அது அந்த இடத்திற்கு தக்கபடி இது ஒரு இயல்பு, தன்மை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில இடத்தில் புனல் என்று ஆசையை சொல்லுவார், காமத்தை குறிப்பிடுகிறார். சில இடத்தில் தண்ணீரையே குறிப்பிடுகிறார், அது மழையை குறிப்பிடுகிறார் நேரடியாக. அது வருகின்ற பொழுது அந்தந்த இடங்களிலே பார்க்கலாம். இப்பொழுது 110வது அதிகாரம் குறிப்பு அறிதல். இந்த அதிகாரத்தில் இருநோக்கு இவளுண்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்றன் நோய் மருந்து என்று இந்த அதிகாரத்தை துவங்குகிறார். இந்த அதிகாரத்தில் 3வது குறளில் நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அஃதவள் யாப்பினுள் அட்டிய நீர் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நீரை தண்ணீர் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் தலைவியை பார்த்தேன், தலைவியை பார்த்ததும் தலை குனிந்தாள், இது அவள் வளர்க்கக்கூடிய காதல் பயிருக்கு பார்த்தியில் அவள் வார்க்கின்ற நீராகும் என்று குறிப்பிடுகிறார். நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அஃதவள் யாப்பினுள் அட்டிய நீர் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து உங்களுக்கு காதல் சிறைப்புரைத்தல் 113வது அதிகாரத்தில் 3 திரவத்தை குறித்து முதல் குறளிலேயே பேசுகிறார். இது ஒரு முக்கியமான விடயம் திருக்குறளில். பாலோடு தேன் கலந்தற்றை பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர் என்று குறிப்பிடுகிறார். பால், தேன் அந்த பெண்டீருடைய இதழ்களிலே ஊறுகின்ற நீர். பாலோடு தேன் கலந்தற்றை பனிமொழி வால் எயிறு ஊறிய நீர். இங்கும் நீர் என்று முடித்திருக்கிறார் குறளில். ஆனால் இதனையும் தண்ணீர் என்று எடுத்துக்கூடக்கூடாது. வாழ்க்கையிலே 3 திரவங்கள் முக்கியமான விடயம். பால், தேன். இவைகள் எப்படி இனிப்பாக இருக்கிறதோ, இனிமையாக நமக்கு இருக்கிறதோ, தலைவியினுடைய அந்த தூய பற்களிலே ஊறுகின்ற நீரும் அத்தகைய தன்மை உடையதாக வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். இந்த குறளிலே பனிமொழி என்கின்ற ஒரு வார்த்தையை திருவள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். இங்கே தலைவன் தலைவியினுடைய பனிமொழியை மொழி என்று குறிப்பிடுகிறார். காமத்துப்பாலில் 2 இடத்திலேதான் வள்ளுவ பெருந்தகை பனிமொழி என்கின்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 2 வார்த்தையுமே தலைவன் ஓரிடத்திலே பேசுவதாகவும் தலைவி ஓரிடத்திலே பேசுவதாகவும் வள்ளுவ பெருந்தகை அமைத்திருப்பதுதான் மிக உற்று நோக்கத்தக்கது. இந்த குறளிலே தலைவன் பேசிவிட்டார். அடுத்தது குறளை சுட்டிக்காட்ட விளைகிறேன். நிறை எழிதல் 126வது அதிகாரத்தில் 8வது குறளிலே அவர் பேசுகிறார். தலைவி சொல்லுகிறார் தலைவனை குறித்து, பன்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை என்று தலைவி சொல்கிறார் தோழியிடத்திலே. தோழி பல தன்மைகள் பொருந்திய தலைவன், அவனிடத்திலே இருக்கின்ற அந்த இரக்கமான அந்த பேச்சுத்தான், அந்த மொழிதான் நம்முடைய பெண்மையாகிய கதவை தகர்க்கிறதோ. பன்மாய கல்வன் பனிமொழி அன்றோனம் பெண்மை உடைக்கும் படை என்று தலைவி தலைவனிடத்திலே உள்ள பணிவான மொழியை குறித்து குறிப்பிடுவது நமக்கு ஒரு உற்று நோக்கத்தக்கது, ஒரு வியப்பாக இருக்கும். 2 இடத்திலேதான் பனிமொழி என்கின்ற வார்த்தையை வள்ளுவ பெருந்தகை ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்கு அடுத்தது 114வது அதிகாரம்
நானு துறவு உரைத்தல். முதல் குறள் காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடல் அல்லது இல்லை வழி என்று இந்த அதிகாரத்தை துவங்குகிறார். வாசுப மாணிக்கனார் இந்த அதிகாரத்திலே மடல் என்பதற்கு ஒரு குறிப்பு தந்திருக்கிறார். இது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஒரு தலைவன் தலைவியை விரும்பிக் கொண்டிருக்கிறான், ஆனால் அது நிறைவேறவில்லை. உடனே இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த ஒரு துணியை எடுத்துக்கொண்டு தலைவியினுடைய ஊர், தலைவியினுடைய பெயர் போன்றவற்றை அந்த துணியிலே வரைகிறான். வரைந்தது மட்டுமில்லாமல் பனை ஓலையிலே குதிரை போல செய்து அதன் மேல் இவர் அமர்ந்து கொள்கிறார். நண்பர்கள் அதனை இழுத்து கொண்டு தலைவி வாழக்கூடிய அந்த தெருவுக்குள் செல்லுகிறார்கள். அதனை ஊர்க்காரர் பார்க்கிறார்கள். பார்த்தவுடனே அந்த ஊர்க்காரர்கள் இவன் யாரை, எந்த பெண்ணை விரும்புகிறாரோ அவர்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு ஊர்க்காரர்கள் உதவுகிறார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். மடல் ஏறுதல் என்பதற்கு அந்த அதிகாரத்தில் இப்படி ஒரு கருத்து இருப்பதாக வாசுப மாணிக்கனார் குறிப்பிடுகிறார். சரி, நம்முடைய கருத்துக்கு வந்து விடுவோம். 4வது குறளிலே சொல்கிறார், காமமும் நானும் காம புனல் என்று வருகிறது. காம கடும்புணல் உய்க்குமே நானோடு நல்லாண்மை என்னும் புனை. இந்த அதிகாரத்தில் காமமாகிய வெள்ளம் இருக்கிறது. அதிலே தெப்பம், காம கடும்புணல் உய்க்குமே நாணம் வீரம், இந்த ரெண்டையும் தெப்பம் என்று உருவகப்படுத்துகிறார். இந்த தெப்பத்தை அந்த வெள்ளம் அடித்து கொண்டு செல்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதற்கடுத்து இதே அதிகாரத்தில் 7வது குறளிலே கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதியில் என்று குறிப்பிடுகிறார். கடல் போன்ற காம நோய் வந்தாலும் மடல் ஏறாத சிறப்புடைய பெண் பிறவியைப் போல் மேம்பட்டான பிறவி வேறு இல்லை என்று பெண்ணை உயர்த்துகிறார். வள்ளுவ பெருந்தகை அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் 3 பால்களிலுமே பெண்ணை மிக உயர்வாக சொல்லுகின்ற குறள்கள் உண்டு. அதில் இதுவும் ஒன்று. அறத்துப்பாலில் 6வது அதிகாரம் வாழ்க்கை துணைநலத்தில் நீங்கள் பார்த்தால், பெண்ணீர் பெருந்தக்கு யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின், பெண்ணீர் பெருந்தக்கு யாவுல என்று அங்கே வினவுகிறார். அதற்கடுத்து பொருட்பாலிலே 91வது அதிகாரம் பெண்வழி சேரல் 7வது குறள், பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து என்று பொருட்பாலிலே சொல்லி நிறைவு செய்கிறார். அதற்கடுத்து காமத்துப்பாலிலே இந்த இடம், கடலென்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தக்கதியில், பெண்ணின் பெருந்தக்கதியில் என்று கடல் போல காம நோய் வந்தாலும் அதிலே விழாமல் தன்னை காத்து கொள்ளக்கூடிய, மடல் ஏற முன் வராமல் தன்னை காத்து கொள்ளக்கூடிய தகுதி பெண்ணுக்கு இருப்பதாக குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்தது 115வது அதிகாரம் அலர் அறிவுறுத்தல். அலர் எழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலர் அறியார் பாக்கியத்தால் என்று இந்த அதிகாரத்தை துவங்குகிறார். இந்த அதிகாரத்தில் ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு என்று எருவை பற்றி உழவு என்கின்ற அதிகாரத்தில் சொன்னார். இங்கும் அதே எருவை பற்றி மாற்றி சொல்லுகிறார். ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்று சொல்கிறார். அதாவது அலர் அறிவுறுத்தல் என்றால் பழி கூறுதல், தூற்றுதல் என்று பொருள். ஊர்க்காரர்கள் சொல்லுகின்ற அந்த அலர் தூற்றல் எருவாகவும், அன்னை கடிந்து சொல்லக்கூடிய அந்த சொல் நீராகவும் இருக்கிறது. இது வாசுப மாணிக்கனார் பயிர் என்று சொல்கிறார். ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் என்று சொல்லி இக்குறளிலே இருக்கிறது. வாசுப மாணிக்கனார் சொல்லுகிறார், காமம் என்கின்ற இந்த பயிருக்கு ஊர்க்காரர்கள் கடிந்து பேசக்கூடிய அந்த அலர் எருவாகவும், தன்னுடைய அன்னை கடிந்து சொல்லக்கூடிய அந்த கடுஞ்சொல் நீராகவும் கொண்டு
இந்த பயிர் செழித்து வளர்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இது போன்ற நல்ல கருத்துக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். அடுத்து காமத்துப்பாலில் இன்னும் நீரை பற்றி வருகிறது. அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.